السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. الحمد لله. சிந்த சுபியானுடைய 12வது நாள் பாடத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைய பாடங்களில் ஈமானை பற்றி நாம் அடிப்படையை தெரிந்து கொண்டிருக்கிறோம். நேற்றுள்ள பாடத்தை ஒரு தடவை நான் வாசிச்சுட்டு இன்னைக்குள்ள பாடத்துடைய விளக்கம் நான் சொல்றேன். ஃபஸ்லுன் ஈமான் இஸ்லாமுடைய பயான். ஈமான் ஆகிறது தஸ்தீக்கும் கல்வி எக்கராரும் பில்லிசான். யானி கல்வால் உண்மையாக்கி வைத்து நாவால் விண்ணப்பம் செய்கிறதா இருக்கும். ஆனபோதே நம்மிடத்தில் ஈமானுடைய பரது இரண்டா இருக்கும். அதனுடைய சிபத்தாகிறது முஜ்மல் என்றும் முஃபஸ்ஸல் என்றும் இரண்டு வகையாயிருக்கும். ஈமான் முஜ்மலாவது ஆமந்து பில்லா, அல்லாஹு தஆலாவை கொண்டு ஈமான் கொண்டேன். கமாஹுவ பி அஸ்மாயிஹி வ சிஃபாத்திஹி, அவனுடைய திருநாமங்களை கொண்டும் சிஃபத்துகளை கொண்டும் ஆயிருக்குமா போல். வ கபில்து ஜமீஅ அஹ்காமிஹி வ அஹ்காமி ரசூலிஹி, அவன் ஹுக்குமுகள் அடங்களையும் அவன் ரசூலுடைய ஹுக்குமுகள் அடங்களையும் கபூல் செய்தேன். ஈமான் முஃபஸ்ஸலாவது ஆமந்து பில்லா, திடனாக அல்லாஹு தஆலா ஒருவன், இணையும் நிகரும் இல்லான், துவக்கமும் முடிவும் இல்லான், தன்னை கொண்டு நிலைப்பாடானவன், யாதொரு வஸ்தளவிலும் ஹாஜத்தாகான், வஸ்தடங்களும் அவனளவில் ஹாஜத்தானதா இருக்கும். அவன் ஹயாத்துள்ளவன், அறிவுள்ளவன், தத்துவம் உள்ளவன், கேள்வி உள்ளவன், பார்வையுள்ளவன், நாட்டம் உள்ளவன், திருவசனம் உள்ளவன், உண்டாக்கி வைக்குதல் உள்ளவன். அவன் ஆதாரமான அணுவென்னும் ஜௌஹரும் அல்ல, பல ஜௌஹரும் கூடிய சடலமும் அல்ல, யாதொரு ஆதாரத்தில் நிலைப்பட்ட அறவும் அல்ல. அவன் பெறவும் இல்லை, அவனை பெறப்படவும் இல்லை, அவனுக்கு யாதொரு ஒப்புகமையும் இல்லை என்று ஈமான் கொண்டேன். மலாயிகத்திகி, திடனாக மலாயிக்கத்துகள் அடங்களும் அல்லாஹு தஆலா உடைய சங்கையாக்கப்பட்ட அடியார்கள், ஒளிவினால் படைக்கப்பட்டவர்கள், பாவங்களை விட்டும் காக்கப்பட்டவர்கள், அவர்கள் ஆணுமல்ல பெண்ணுமல்ல, அவர்களுக்கு தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, தீனும் இல்லை, குடிப்பும் இல்லை, இச்சையும் இல்லை, கோபமும் இல்லை, பல பல வணக்கமும் பல பல கோலமும் உள்ளவர்கள், மத்துள்ள மகளுக்குகள் கோலம் கொள்ளவும் சத்துவம் பெற்றவர்கள், சொல்கொண்டு முந்தார்கள், ஏவனதை செய்வார்கள், ஏவலுக்கு மாறு செய்யார்கள் என்று ஈமான் கொண்டேன். இப்படி அல்லாஹுவை குறித்தும் ரசூலை குறித்தும் நாம் கொள்ள வேண்டிய ஈமானை மிக தெளிவாக இங்கு அதனுடைய விஷயங்களை சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்து நம்ம கொள்ள வேண்டிய ஈமான்களை பற்றி சொல்லித் தருவாங்க. அடுத்ததா ஈமான் முஃபஸ்ஸலினுடைய 3வது ஷர்த்து. முதலாவது ஷர்த்து ஆமன்து பில்லா, 2வது ஷர்த்து வ மலாயிகத்திஹி, 3வது ஷர்த்து தான் வ குதுபிஹி, திடனாக வேதங்கள் சுகுஃபுகள் அடங்களும். வேதங்கள் தௌராத், சபூர், இன்ஜீல், குர்ஆனை போன்றுள்ள வேதங்கள், சூஃபுகள் பல நபிமார்களுக்கும் இறக்கப்பட்ட ஏடுகள். இன்ஷா அல்லாஹ் குரூப்ல நான் என்னென்ன சூஃபுகள் யார் யாருக்கு இறக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த சார்ட் நான் அனுப்புறேன். ஏடுகள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இறக்கப்பட்டது. வேதங்கள் அப்படின்னு சொன்னா சூஃபுகளுக்கு என்ன வித்தியாசம்னா, வேதங்கள்னு சொன்னா முன்னாடி உள்ள அந்த ஷரியத்து மாற்றப்பட்டிருக்கு. சூஃபுகள் அப்படி இருக்காது. சூஃபுகள் ஏற்கனவே உள்ள ஷரியத்தை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அதுல சில நசீகத்துகள், உபதேசங்கள், திக்ருகள், துவாக்கள், முனாஜாத்துகள், அல்லாஹ்வோடு உரையாடக்கூடிய வாசகங்கள், இதுதான் இருக்கு. வேதங்கள் சுகுஃபுகள் அடங்களும் அனைத்தும் அல்லாஹு தாலாவுடைய திருவசனம். அவன் இறக்கி வைக்கப்பட்டது. அல்லாஹு தாலா என்ன பண்றான், அதை மலாய்க்கத்துகள் மூலமாக, சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக நபிமார்களுக்கு இறக்கி வைக்கிறார். படையுண்ணப்படாதது அல்லாஹுடைய வார்த்தைகள், அது புதிதாக உண்டானதல்ல. அல்லாஹு தாலா எப்படி அவன் ஜாத்து பூர்வீகமானவனாக இருக்கிறானோ அப்படி அவனுடைய கலாமும் பூர்வீகமானதுதான். அவனுடைய பேச்சு நம்மள மாதிரி இல்லை. இப்ப நமக்கு பேசுன ஒரு மொழி வேணும், ஒரு சத்தம் வேணும், காற்று வேணும், ஒரு எழுத்துக்கு அடுத்து ஒரு எழுத்து உருவாகணும். இந்த மாதிரி பல தேவைகள் நமக்கு இருக்குது. அல்லாஹு தஆலாவுக்கு அது இன்னும் தேவையில்லை. எனவே அவனுடைய கலாம்கள் படையுண்ணப்படாதது, அவைகள் படைக்கப்படாதது. அதுகள் அடங்களும் கதீமானதுகளாகும். அடங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுடைய கலாம் அனைத்தும் கதீமானது. கதீமானது பூர்வீகமானதுகளாகும். தாத்தை கொண்டு நிலை நிற்கிறதுகளாகவும் ஒரே கலாமாவும் இருக்கும். அது நமக்கு தெரியாது. நம்ம எதத்தை விளங்குவோம்? பேச்சுனா பே,
ஒரு எழுத்துக்கு அடுத்து ஒரு எழுத்து வரணும், அதுக்கு அடுத்து ஒரு எழுத்து வரும். இதை நமக்கு விளங்கக்கூடியது ஒரு மொழி வேணும், ஒரு டியூன் வேணும், ஒரு சப்தம் வேணும். சப்தங்கள் இல்லாமல், மொழி இல்லாமல், டியூன் இல்லாமல், காற்று இல்லாமல், ஒரு எழுத்துக்கு அடுத்து ஒருத்தர் எழுத்து உருவாகாமல் அல்லாஹ் தன்னுடைய பேச்சு இருக்கும். நமக்கு புரியணும் அப்படிங்கிற விதத்துலதான் நம்மளுடைய நம்ம கைகள் இருக்கக்கூடிய குர்ஆன், மற்ற வேதங்கள்ல அந்த எழுத்துக்கள் இருக்குது. அந்த அடிப்படையில பார்த்தா அதுவைகள் படைக்கப்பட்டதாக மாறலாம். ஆனால் யதார்த்தத்தில் அல்லாஹு தஆலாவினுடைய கலாம் என்பது அது படைக்கப்படாதது. அதன் மீது அறிவிக்கக்கூடிய வார்த்தைகள் தான் நம்முடைய குர்ஆன் நம்மள்ட்ட இருக்கக்கூடியது. இது அல்லாஹ்வுடைய கலாம். ஆனால் இந்த பேப்பர்ல ஹாதீஸ் புதிதாக உருவாக்கப்பட்டது. யதார்த்தத்தில் ஹகீகத்தில் அல்லாஹ் தஆலாவுடைய கலாம் என்பது அதை நம்ம என்ன பண்ண முடியாது. நமக்கு அது மொழி இல்லாமல், சப்தம் இல்லாமல் இருக்கக்கூடியது. அது கதீமானது. தாத்தை கொண்டு அவனுடைய உள்ளமையை கொண்டு நிலை நிற்கிறதலாவும் ஒரே கலாமாகவும் இருக்கும். எப்படி அல்லாஹ் தஆலாவுடைய சூஃபுகள், வேதங்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய கலாம் தான் என்றால் இதில் மிகச்சிறந்தது எது? எல்லாத்திலும் ரொம்ப வரிசையானது குர்ஆன் ஆகியிருக்கும். எல்லா வேதங்களிலும் மிகச் சிறப்பான வேதம் அது குர்ஆன் வேதம் தான். குர்ஆன் வந்ததுனால என்னாச்சு? முன்னாடி உள்ள வேதங்கள் எல்லாம் சூஃபுகள் அதெல்லாம் நாசிக், மன்சூக். குர்ஆன் நாசிக், அதை நஸ்கு செய்தது. மற்ற வேதங்களை எல்லாம் அதை முடிச்சிருச்சு. குர்ஆனுடைய சட்டங்கள் தான் இனி அமல் நடத்தப்படும். குர்ஆனுடைய சட்டங்கள் எல்லாம் வேறு ஒரு வேதத்துடைய சட்டம் இனி வரப்படாது. முன்னுள்ள சட்டங்கள் காலாவதியாகிவிட்டது. வேதங்கள் காலாவதியாகிவிட்டது. அது இனி பிரயோஜனம் இல்லை. குர்ஆன் வந்ததிலிருந்து மற்ற எல்லா வேதங்கள் சூப்பருடைய சட்டம் என்னாகப்பட்டது? மாற்றப்பட்டது. குர்ஆனை கொண்டு முன்னுள்ள வேதங்கள் சூஃபுகளை எல்லாம் மாற்றப்பட்டது. இனி கியாமத்து நாள் வரையிலும் குர்ஆன் படியே அமல் செய்யப்படும். குர்ஆனை மாற்றப்படாது. இது நம்ம அக்கீதா. குர்ஆனுக்கு அடுத்து இனி ஒரு வேதம் வராது. குர்ஆன் தான் இறுதி வேதம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறுதி தூதுவர் என்று ஈமான் கொண்டேன். இப்போ குர்ஆனுக்கு அடுத்து சில வேதங்கள் வருது. இப்போ அந்த ஆப்பிரிக்கா ஏதோ ஒரு சைட்ல இருந்து, ஒரு கடற்கரையில இருந்து ஒரு மனிதன் ஒரு அரபி புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்தான் அப்படின்னு இன்னைக்கு நிறைய குழப்பங்கள் வரலாம். நாம் உறுதியான கருத்து, குர்ஆன் இறுதி வேதம். ஒட்டுமொத்த உலகம் அழியும் வரை குர்ஆன் தான் ஒரே வேதம். அதை கொண்டுதான் அமல் செய்யப்படும் அப்படின்னு முஸ்லிம்களாகி நாம் நம்புறோம். இது 3வது ஷர்த். அடுத்து ருசுலிஹி 4வது ஷர்த் இருக்கு. ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும், நபிமார்களை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும். எல்லா நபிமார்கள் கிட்டத்தட்ட 1,24,000 மேல் நபிமார்கள் வந்ததாக ரிவாயத்துகள் வருகிறது. அந்த நபிமார்கள் அறிவிக்கக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் அல்லாஹு தஆலாவினுடைய வார்த்தைகள், அல்லாஹு தஆலாவுடைய விஷயங்கள், அல்லாஹு தஆலா அவருடைய தூதுகள். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு முஸ்லிம்களும் நம்பணும். அப்ப ரசூல்மார்கள் அவங்க அல்லாஹு தஆலாவை நம்பிய முஃமின்கள், உண்மை சொல்பவர்கள், பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது சுன்னத் வல் ஜமாத்துக்கும் மற்ற மாற்று கருத்துடையவங்களுக்கும் உள்ள வேறுபாடு. நபிமார்கள் பாவிகள் அவங்க சொல்லுவாங்க. இல்ல, அவங்க பாவங்கள் கிடையாது. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பழத்தை போய் சாப்பிட்டாங்களே, அது மறந்து செஞ்சது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொய் சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்களே, அது பொய்ன்னு சொல்லக்கூடாது, தௌரியத். அவங்க என்ன சொல்றாங்க? அந்த ராஜா அவங்களுடைய மனைவியை பிடிச்சு வைக்கும் பொழுது அவள் யாரும் கேட்கறாங்க, என்னுடைய சகோதரின்றாங்க. மனைவி எப்படி சகோதரின்னு சொல்லலாம்? இஸ்லாமிய கருத்தியல் அடிப்படையில் அவங்க எனக்கு சகோதரி அப்படிங்கிற நாட்டு. அந்த யார் அந்த சிலைகளை எல்லாம் உடைச்சானுங்கிற கேப்போ நான் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அது பொய் இல்லையானா? அவங்க நான் இல்லைன்னு மட்டும் சொல்லல, நான் இல்ல, அந்த பெரிய சிலை தான் உடைச்சதுனப்போ மக்கள் சிரிக்கிறாங்க. அது எப்படி சிலை எப்படி உடைக்கும், சிலை எப்படி கையை தூக்கும், சிலை எப்படி பேசும் அப்படி கேட்ட உடனே இதைத்தான் நானும் கேட்கறேன்னு சொல்லி அவங்க அதுக்காக சொன்னது. அப்ப எல்லா நபிமார்களுடைய அந்த செயல்பாடுகளுமே அது ஒரு சின்ன சின்ன மறதிகள்னாலேயோ அல்லது வேறு சில ஹதகுகள் நடந்திருக்கலாமே தவிர அவைகள் பாவங்களாக கருதப்படாது. ஏன்னா நமக்கு நெருக்கமானவங்க ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் செய்யறப்போ நம்ம அதை பாவமா கருதும். நமக்கு தூரமானவங்க அதை செய்யலைன்னா கூட நம்ம கண்டுக்க மாட்டோம். அவன் செய்யல, அது வேற. நீ எவ்வளவு நெருக்கம், உனக்குமா, நீ எப்படி இதை பண்ணலாம் கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி அல்லாஹ்விடத்தில் நபிமார்கள் நெருக்கமானவர்கள். அவங்க மறந்து கூட செஞ்சிருக்க கூடாது. அதுதான் விஷயம். மறதியினால் செய்தால் அது பாவம் இல்லை, மறந்திருக்க கூட கூடாது அப்படிங்கிறது தான் அங்க விஷயம். அதனால ஹசனாத்துல் அபுரார் செய்யாத்து முக்கர்ரபின்னு நினைக்கிறேன். நல்லவர்களுடைய நல்ல காரியங்கள் நெருங்கியவர்களுக்கு அது கெட்ட காரியங்கள். அப்படி ஒரு பழமொழி இருக்குது அரபியில. அப்போ நபிமார்கள் அவர்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். சுன்னத் ஜமாத் கருத்து. இதுக்கு மாற்றமானவர்கள் தான் மற்ற கொள்கை உடையவர்கள். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க எதுக்கு அனுப்பப்பட்டாங்க? ஈமான், வணக்கம், மார்க்கம், நல்லது இதுதான் சொல்லி நமக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. முன்னாடி பாடத்திலேயே படிச்சிருக்கோம். அது முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், கடைசி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி எந்த நபியும் வர கிடையாது. எல்லா நபிமார்களை விட மிகச் சிறந்தவர்களும் கடைசியானவர்களும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அவங்களுடைய நுபுவத்து ஒட்டுமொத்த உலகத்துக்கும்
பரவி இருக்கிறது அப்படின்னு நம்ம நம்புறோம். இதுதான் ரசூல்மார்களை கொண்டு ஈமான் கொள்ளுது. பாருங்க, வருசுலிஹி திடனாக நபிமார்கள் ரசூல்மார்கள் அடங்கலும் எல்லோரும் அல்லாஹு தாலாவை தொட்டும் விஷகலம் அறிவிக்கிறவர்கள். இந்த வாவுக்கில கசிறு இல்ல போட்டுக்க வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஹாஸ்டல் சைட்ல எழுதி இந்த இடத்துல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா விஷகலங்கிற வார்த்தை ஏற்கனவே வருது, இதே பேச்சுல பின்னாடி வரும். அறிவிக்கிறவர்கள், தூதை எத்தி வைக்கிறவர்கள், விசுவாசர்கள், நிசம் சொல்லுறவர்கள், உண்மையைத்தான் சொல்லுவாங்க. நபிமார்கள் பொய் சொல்ல மாட்டாங்க. பாவங்களை விட்டும் காக்கப்பட்டவர்கள், இது நம்ம சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய அகீதா. அவர்கள் அடங்கலும் ஹக்கான மார்க்கம் கொண்டு அனுப்பப்பட்ட மானிடர்கள், மனுஷங்க. அதை நம்ம மறுக்க கிடையாது. சரி, அப்படி நினைச்சுக்கிறாங்க, மனுஷங்க இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, அவங்க மனுஷங்க. மனுஷங்களா இருந்தா நமக்கு ரோல் மாடலா இருக்க முடியும். மலக்குமார்களா இருந்தா அவங்க மலக்குமார்கள், அவங்க செய்வாங்க, நம்மளால செய்ய முடியுமோ சொல்லி எல்லாம் எஸ்கேப் ஆயிடும். முந்தினவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், பிந்தினவர்கள் நம்முடைய நபியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு பின்னாலே யாதொரு நபியும் இல்லை. அவர்கள்தான் நபிமார்களுக்கெல்லாம் ரொம்பவும் வரிசையானவர்கள், முத்திரையானவர்கள். முத்திரைன்னா கடைசியில தானே முத்திரை வைப்பாங்க, கடைசி ஆனவர்கள். அவர்கள் நுபுவத்து எங்கும் அடைய வளைந்ததா இருக்கும். அடைய வளைந்ததுன்னா சூழ்ந்தது நடக்கும், சூழ்ந்தது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நபி. மற்ற நபிமார்கள் அப்படி இல்லை, ஒரு கூட்டத்திற்கோ ஒரு காலத்திற்கோ ஒரு கவுமுக்கோன்னு வருவாங்க. அப்படி இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் விஷகலம், இங்க வி வந்திருக்கா, அவர்கள் விஷகலம் அறிவித்ததெல்லாம் ஹக்கானது என்று ஈமான் கொண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன எல்லா தகவல்களையும் விஷயங்களையும் நான் என்ன செய்தேன், உண்மை என்று நான் உறுதி கொண்டேன். இது நபிமார்களை குறித்து கொள்ள வேண்டிய 4வது விஷயம், ஈமான் கொள்ள வேண்டிய 4வது ஷர்த். 5வது மறுமை நாளை குறிச்சு ஈமான் கொள்ளணும். வல் யௌமில் ஆகிரி, திடனாக ஒடுக்கம். ஒடுக்கம்னா கடைசி நடத்த, இறுதி ஒடுக்கம். ஒடுக்கம் கியாமத்தினால், இறுதி நாள். கியாமத்தினால் ஒரு நாள் உண்டு. அந்த நாளையிலே மௌத்தானவர்களுடைய இறந்து போன அசிலு உறுப்புகளை எலும்பாவும் சதையாவும் சேகரித்து அதளவில் ரூகை மீள வைத்து கபரில் நின்று எழுப்பி கேள்வி கணக்கு கேட்டு மூமினானவர்களை தன்னுடைய வரிசை கொண்டு சொர்க்கம் புகுத்திவிப்பான். காஃபிர்களை தன்னுடைய நீதம் கொண்டு நரகம் புகுதிவித்து அதாபு செய்வான். அப்ப அல்லாஹு தாலா இறுதி நாள் என்று ஒரு நாள் வச்சிருக்கிற. இந்த உலகம் அழியக்கூடியது, எல்லாம் குல்லுமன் அலைஹஃபான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அழியக்கூடியது, இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தும் அழியக்கூடியது. வயபுக்கா வஜ்ஹு ரப்பிக்கதில் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹு தாலாவுடைய ஜாத், அவருடைய உள்ளமை மாத்திரம் நிலையில் இருக்கக்கூடியது, மற்ற எல்லாமே அழிஞ்சிடும். இப்ப அழிஞ்ச பின்னாடி என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, எல்லா அசல் உறுப்புகளும் எழுப்பப்படும், ரூகுகளோடு எழுப்பப்படும். ரூகுகளோடு கேள்வி, அசல் உடல் இன்னைக்குள்ள இந்த அடிப்படை உறுப்புகள் எப்படி இருக்கோ இப்படிதான் நம்ம மறுமையிலையும் கேள்வி கேட்கப்படுவோம். கேள்வி கேட்கப்பட்டு மூமின்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு அனுப்புவான். சொர்க்கத்துக்கு அனுப்புங்கிறது அவன் மேல கடமை இல்லை, அவன் தன்னுடைய கிருபையை கொண்டு அனுப்புகிறான். ஆனால் காஃபிர்கள் அவர்கள் இந்த உலகத்திலேயே இறை நிராகரிப்பு செய்ததினால், ஒரு தொப்பி வாங்குறோம், அது நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்குறோம். ஒரு ஷால் வாங்குறோம், அது ஓட்டையா இருந்தா திருப்பி கொடுத்து காசை கொடு, இல்லைன்னா அவன் நல்லதை கொடுன்னு சொல்லி வீரா வெறுப்பா பேசி ஒரு ஷால் வாங்குறதுல, ஒரு குடம் வாங்குறோம், ஒரு பானை வாங்குறோம், ஒரு குடத்துல ஓட்டா இருந்தா அந்த குடத்தை நம்ம வாங்க மாட்டோம். இப்படி துன்யாவுடைய விஷயத்தில் இவ்வளவு ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்கள் இறைவன் யாருங்கிற விஷயத்துல கோட்டை விட்டுறாங்களே, ஒரு கல்லை நம்புறாங்களே, மனுஷன் செஞ்ச கல்ல. அல்லாஹ் தஆலா அவர்கள் இந்த உலகத்தில் செய்த இந்த அநீதத்தினால் அவர்கள் நரகத்துக்கு போவாங்க. அவருடைய அகில் புத்தியை பயன்படுத்தாமல் இந்த உலகத்தில் முட்டாள்களாக வாழ்ந்து முட்டாள்களாக மரணித்து ஷிர்க் செய்ததன் காரணத்தினால் அவர்கள் நரகத்திற்கு அல்லாஹ் தஆலா அவருடைய நீதத்தினால் நரகத்திற்கு போக அனுப்புவான். நரகத்தில் பாவியான மூமின்கள், பாவம் செய்த மூமின்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அவன் நாடினால் அப்படி டைரக்டா சொர்க்கத்திற்கு அனுப்பிடுவான், அல்லது அவர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனையாக நரகத்தை கொடுத்து இறுதி அவர்களை வெண்ணாக்குவான், சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பான். இதுதான் மறுமை நாளை குறித்து நாம் ஈமான் கொள்ள வேண்டிய விஷயம். பாருங்க, இந்த மீதியை வாச்சிருவோம். பாவியாகி மோமின்களில் அவன் நாடிய பேர்களை அதாபில்லாமல் பிழை பொறுத்து பாவமன்னிப்பு வழங்கி சொர்க்கம் புகுதி வைப்பான். அவன் நாடிய பேர்களை நரகம் புகுதி வைப்பான். அதாபு செய்து நாடிய பேர் என்ன பண்ணுவான், நரகம் புகுதி வைப்பான். புகுதிவித்து அதாபு செய்து பின்னாலே அவர்களையும் தன்னுடைய வரிசை கொண்டு சொர்க்கம் புகுதிவிப்பான் என்று ஈமான் கொண்டேன். வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, திடனாக அடியார்கள் செயல்கள், நன்மை தின்மை, ஈமான் குஃப்ரு, தங்கடம் புரோஷனம், உசும்புதல் ஒடுங்குதல், அடங்கலும் எல்லா காரியங்களும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவன்தான் அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறான். அவன்தான் படைத்தான். அவனுடைய நாட்டப்படி
அவனுடைய அந்த விதியின்படிதான் இவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹு தாலா நமக்கு அதில் தேர்ந்தெடுப்பை வழங்கி இருக்கிறான், புத்தியை வழங்கி இருக்கிறான். நாம் என்ன செய்யறோம்? அதை தேர்ந்தெடுக்கிறோம். இரண்டிற்குமான வாய்ப்புகளை அல்லாஹ் தாலா நமக்கு தந்திருக்கிறான். இப்ப கார் ஓட்டுறதுன்னா கார்ல இப்படியும் வளைக்கலாம், இப்படியும் வளைக்கலாம், ரெண்டும் வளைக்கலாம். அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையும் எப்படியும் வளைக்கலாம். வளைக்கிறவங்களுடைய அந்த வழியை வச்சு அவங்களுடைய பாதை மாறுவதை போல் சொர்க்கம் நரகமும் பாதையாக மாறுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செயல்கள் எல்லாத்தையும் அல்லாஹு தாலா என்ன செய்யறான்? அல்லாஹு படைக்கிறான். நாம் என்ன செய்யறோம்? இது இப்படி ஆகணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? தேர்ந்தெடுத்து. அப்ப அவன் நாட்டம் கொண்டுமா இருக்கும். அல்லாஹு தாலா படைத்ததாகவும் அவன் கற்பனை கொண்டும் அவன் நாட்டம் கொண்டுமா இருக்கும். அந்த செயல்களிலே அடியாரிக்கு தெரிவுதலையும், தெரிவுதல்னா தேர்ந்தெடுத்தல், தேர்ந்தெடுப்பதையும் சத்துவத்தையும் ஆற்றலையும் படைத்தான். ஆனதால் அப்ப தேர்ந்தெடுக்கிறது நம்ம தான். அது இக்திசாப் நம்மள்ட்ட இருக்கு. கஸ்பு இஃப்தியாருங்கிறது நம்மள்ட்ட இருக்கு. அப்ப அந்த தேர்ந்தெடுப்பு இருக்கிறதுனாலதான் நலவு செய்தால் சவாபு கொடுக்கப்படும், தீங்கு செய்தால் அதாபு செய்யப்படும். தீங்கு செய்தால் அதாபு செய்யப்படும். அல்லாஹு தாலாவுடைய பொருத்தமும் மஹபத்தும் ஏவலும் அல்லாஹு தாலா செய்யின்னு சொன்னதும் அல்லாஹுக்கு பிடிச்சதும் அல்லாஹ் பொருந்தி கொண்டது இதுதான். நன்மைகளை கொண்டாயிருக்கும், திண்மைகளை கொண்டில்லை. பாவத்தை கொண்டு அல்லாஹு தாலா ஏவவும் இல்லை, அவன் அதில் மஹபத்து வைக்கவும் இல்லை, அவன் பொருந்தி கொள்ளவும் இல்லை என்று ஈமான் கொண்டேன். அப்ப இந்த விஷயம் நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்க? எல்லாத்தையும் பண்றது அல்லாஹ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யற தப்பு பழியெல்லாம் அல்லாஹ் மேல போடுறது. தஸ்பீஹ்தியார் தெரிவுதலை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், அதை செய்ய சக்தின்னு அல்லாஹ் தாலா நமக்கு கொடுத்திருக்கிறான். அப்ப அந்த அடிப்படையில நாம் நல்லது செய்தால் நன்மை, கெட்டது செய்தால் தீமை. அப்ப இந்த 6 விஷயங்கள், ஆமந்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா ஆனபோது ஈமானுடைய ஷர்த்துகள் 6 இருக்கும். எனவே இந்த ஈமானுடைய ஷர்த்து மொத்தம் எத்தனை சொல்லியிருக்கிறோம்? 6. இந்த 6ஐயும் ஒரு மூமின் படிச்சு தரும். எல்லா மூமின்களுக்கும் இது எல்லாரும் ஒவ்வொருத்தர் மேலையும் கடமை. எல்லாரும் இதை படிச்சு வச்சிருக்கணும். எல்லாருக்கும் இது அடிப்படைகள் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அல்லாஹ் ரசூலை குறித்து. அல்ஹம்துலில்லாஹ் ஷேக் யூசுப் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த வார்த்தைகள் மூலமாக இதனுடைய அடிப்படை விளக்கங்களை நாம் தெரிந்து கொண்டோம். ஒரு தடவை கூட இந்த பாடத்தை நான் வாசிச்சிடவா? நீங்களும் கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ குதுபிஹி திடனாக வேதங்கள், சுகுஃபுகள், அடங்களும் அல்லாஹு தஆலாவுடைய திருவசனம் அவன் இறக்கி வைக்கப்பட்டது, படையுண்ணப்படாதது. அதுகள் அடங்களும் கதீமானதுகளாவும் தாத்தை கொண்டு நிலை நிற்கிறதுகளாவும் ஒரே கலாமாவும் இருக்கும். எல்லாத்திலும் ரொம்ப வரிசையானது குர்ஆனா இருக்கும். குர்ஆனை கொண்டு முன்னுள்ள வேதங்கள், சூஃபுகள் எல்லாம் மாற்றப்பட்டது. கியாமத்து நாள் வரையிலும் குர்ஆன் படியே அமல் செய்யப்படும், குர்ஆனை மாற்றப்படாது என்று ஈமான் கொண்டேன். வருசுலிஹி திடனாக நபிமார்கள், ரசூல்மார்கள், அடங்களும் அல்லாஹு தஆலாவை தொட்டும் விஷகலம் அறிவிக்கிறவர்கள், தூதை எத்தி வைக்கிறவர்கள், விசுவாசர்கள், நிசம் சொல்லுறவர்கள், பாவங்களை விட்டும் காக்கப்பட்டவர்கள், அவர்கள் அடங்களும் ஹக்கான மார்க்கம் கொண்டு அனுப்பப்பட்ட மானிடர்கள். முந்தினவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், பிந்தினவர்கள் நம்முடைய நைனார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு பின்னாலே யாதொரு நபியும் இல்லை. அவர்கள்தான் நபிமார்களுக்கெல்லாம் ரொம்பவும் வரிசையானவர்கள், முத்திரையானவர்கள். அவர்கள் நுபுவத்து எங்கும் அடைய வளைந்ததாயிருக்கும். அவர்கள் விஷகலம் அறிவித்ததெல்லாம்
ஹக்கானதென்று ஈமான் கொண்டேன். வல் யௌமில் ஆஹிரி, திடனாக, ஒடுக்கம், கியாமத்தினால் ஒரு நாள் உண்டு. அந்த நாளையிலே மௌத்தானவர்களுடைய இறந்து போன அசல் உறுப்புகளை எலும்பாவும் சதையாவும் சேகரித்து அது அளவில் ரூஹை மீள வைத்து கபரில் நின்று எழுப்பி கேள்வி கணக்கு கேட்டு மோமினானவர்களை தன்னுடைய வரிசை கொண்டு சொர்க்கம் புகுதிவிப்பான். காபிர்களை தன்னுடைய நீதம் கொண்டு நரகம் புகுதிவித்து அதாவு செய்வான். பாவியாகிய மூமின்களில் அவன் நாடிய பேர்களை அதாவில்லாமல் பிழை பொறுத்து சொர்க்கம் புகுதிவிப்பான். அவன் நாடிய பேர்களை நரகம் புகுதிவித்து அதாபு செய்து பின்னாலே அவர்களையும் தன்னுடைய வரிசை கொண்டு சொர்க்கம் புகுதிவிப்பான். வரிசைனா கிருபை என்று ஈமான் கொண்டேன். வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, திடனாக அடியார்கள் செயல்கள் நன்மை தின்மை, தின்மைனா தீமை, ஈமான் குஃப்ரு, சங்கடம் சங்கடம், புரோஷனம் உசும்புதல் ஒடுங்குதல், உசும்புதல்னா ஆடுறது அசைவுகள், ஒடுங்குதல்னா அடக்கம் ஹரக்கத்து சக்கனாத், அடங்களும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்ததாகும் அவன் கற்பனை கொண்டும் அவன் நாட்டம் கொண்டுமாயிருக்கும் அந்த செயல்களிலே அடியாருக்கு தெரிவுதலையும் சத்துவத்தையும் படைத்தான். ஆனதால் நலவு செய்தால் சவாபு கொடுக்கப்படும், தீங்கு செய்தால் அதாபு செய்யப்படும். அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தமும் மஹப்பத்தும் ஏவலும் நன்மைகளை கொண்டாயிருக்கும், திண்மைகளை கொண்டில்லை என்று ஈமான் கொண்டேன். ஆனபோதே ஈமானுடைய ஷர்த்துகள் 6 இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப ஈமானுடைய அடிப்படையான ஷர்த்துகள் 6 நம்ம படிச்சுட்டோம். அடுத்த பாடத்துல நாம் இஸ்லாத்தையும் அதை பற்றியுள்ள விளக்கங்களையும் அதனுடைய கட்டமைப்புகளையும் பற்றி நம்ம அடுத்த பாடங்களை தெரிஞ்சுக்குவோம். இந்த இஸ்லாமுடைய பாடங்கள் முடிஞ்சதுக்கு பின்னாடிதான் ஃபிக்குடைய பாடங்கள் தொடங்கும். இதுவரை நம்ம படிச்சுட்டு வருவது ஆரம்பமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அவ்வளவு தீனி மாரிஃபத்துல்லாஹ், தீனில் முதலாவது படிக்க வேண்டியது, அறிந்து கொள்ள வேண்டியது அல்லாஹுவை பற்றி. அப்ப அல்லாஹுவையும் அவருடைய தீனை பற்றி நாம் அடிப்படையில் தெரிஞ்சு கொண்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்கு மசால்களுக்குள்ள போகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிபூர்ணமான தௌஃபீகை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.